அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024. சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்க ராசிநாதன் சூரியன் பாருங்க 8ஆம் இடத்துல ராகுவோடையும் சுக்கிரனோடையும் மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் கும்பராசியில் இருக்காங்க. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல புதன் குரு மேச ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரமாவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் சிம்மராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மராசி ராசிநாதன் சூரியன் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரனோட இருக்காங்க, ராகுவோட இருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்துருவார், பாகிஸ்தானத்துக்கு வந்துருவார், குருவோட சேர்ந்துருவார். ஆரம்ப பகுதி ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? ஆனா மேக்சிமம் அதிகப்படியான சிம்மராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா சூரியன் உச்ச பலத்தோட இருப்பார், மேசராசிக்கு வந்துருவார், கூட குரு இருக்காங்க. நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க, நிறைய உங்களுக்கு லக்கடிக்க போகுது, நிறைய நல்லது நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய போராடிட்டீங்க, நீங்க அடுத்தவங்களை வளர்த்தி விட்டீங்க, உங்களால வளர முடியல, எவ்வளவு முயற்சி பண்ணீங்க, உங்களால ஜெயிக்க முடியல, சக்சஸ் பார்க்க முடியல, வெற்றியை பார்க்க முடியல. இந்த மாதம் அதிர்ஷ்டம் உள்ள மாதமா, நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்க போகுது. நினைச்சதெல்லாம் நடக்கும். தூர பிரயாணம், சிறு பிரயாணம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும், உங்களுக்கு சாதகமா இருக்கும். பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல கேது இருக்காரு. கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பங்குச்சந்தை, இந்த லாட்டரி ரேஸ், இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிசினஸ் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரிங்களா? அதாவது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதனால போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும், உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். சிந்திச்சு செயல்பட முடியும். நீங்க அடுத்தவங்களுக்கு வழி காமிச்சீங்க, இனி நீங்களே பாருங்க, உங்க வாழ்க்கையை உங்களால டெவலப் பண்ண முடியும். உங்களோட முயற்சி சக்சஸ் ஆகும், உங்களோட முயற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, தொடர்ந்து முயற்சி பண்றீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய கிடையாது, எவ்வளவு வருஷ கணக்கா மாச கணக்கா முயற்சி பண்றீங்க, நல்ல ஜாதகம் அமையல, நல்ல ஒரு வரன் அமையல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சில சிம்மராசினியர்கள் இந்த மாதம் திருமணம் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தை மாதத்திலேயே ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி உங்களோட முயற்சி எல்லாமே சக்சஸ் ஆகும். வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமா இருக்குங்க. இந்த மாதம் ஆரம்ப பகுதியே ஒரு சில பேத்துக்கு வேலை கிடைச்சிடும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்க, ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? நல்ல மாதம். செவ்வாய் பாருங்க, உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் 8ஆம் இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகோட சேர்றது ஒரு பெருசா ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லிட முடியாது. அதனால பாத்தீங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது அம்மா அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் தான், 4ஆம் அதிபதி செவ்வாய் தான். அவர் 8ஆம் இடத்துல இருக்காங்க. அப்பாக்கோ இல்ல அம்மாக்கோ சின்ன சின்ன உடம்பு பிரச்சனை, உடல் உபத்திரவுகள், உடல் தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருக்கணும். சுக்கிரன் உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. அவரு 9ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 24ஆம் தேதி போறதுனால இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்களை பார்க்க போறீங்க. இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறமும் ஒரு சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும், சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருக்கணும். நம்ம ஜாதகத்துல எப்படி லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் ராசிநாதன் நல்லா இருந்துட்டா நல்லபடியா நீங்க வாழ போறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது மைண்ட் தெளிவா இருக்கும், சிந்திச்சு செயல்படுவீங்க, உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாதம் இந்த சிம்மராசினியர்களுக்கு இருக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நல்லபடியா பயன்படுத்துங்க. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க, சக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பாக்குறாரு, 9ஆம் இடத்துல இருக்காரு. உங்க ராசிநாதினா பாத்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு போறதுனால அதிர்ஷ்டத்தை தேடி போவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது.
நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். நல்லபடியா வாழ்ந்து காமிக்க போறீங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அருமையான ஒரு மாதம், அற்புதமான மாதம். பயன்படுத்துங்க. உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். கோச்சார பலன்கிறது நம்ம பொதுவான பலன், சரிங்களா? மாத பலன், வருட பலன் எல்லாம் பொதுவான பலன். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க சிம்மராசி நேயர்கள். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துருமா? கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். அப்போ உங்க ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தியில இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா பாதகமா, உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம 100% நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.